குருநாதரும் சீடர்களும் யாத்திரை சென்று கொண்டிருந்தனர். அதில் ஒரு சீடர், குருவே, கோவில் வழிபாடு செய்யாதவர்க்கு இறைவனின் அருள் கிடைக்குமா, அல்லது அன்றாடம் அவரை வழிபடுபவருக்கு மட்டும்தானா என கேட்டார். வெயிலின் கடுமை அதிகம் என்பதால் அருகில் தென்பட்ட மர நிழலில் குரு ஒதுங்கினார். அவரை சீடர்களும் பின்தொடர்ந்தனர். குரு சந்தேகம் எழுப்பிய சீடரிடம், நீ எப்போதாவது இந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றியதுண்டா என்றார். இல்லை குருவே, ஆனால் இப்பொழுது வெயிலுக்கு ஒதுங்கினாயே, எப்படி? குருவே, எனக்கு நிழல் தர இந்த மரம் மாட்டேன் என்றா சொல்லப் போகிறது? இந்த மரத்தை படைத்ததே அந்த இறைவன்தான். இந்த ஓரறிவு உயிரே உனக்கு கைமாறு கருதாமல் நிழலும் கனியும் குளிர்ந்த காற்றும் வழங்கும் பொழுது இறைவனின் பெருங்கருணைக்கு அளவேது? வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் அவருக்கு ஒன்றுதான். உயிர்கள் அனைத்தும் அவரின் பிள்ளைகளே. அதற்கு சாட்சியாக இந்த மரம் இருக்கிறது. தன்னை வெட்ட வருபவனுக்கும் நிழலும் கனியும் கொடுத்து உதவத்தானே செய்கிறது. சம்மதிப்பது போல் மரமும் காற்றில் தலையசைத்தது. சீடனின் கண்ணுக்கு மரம் கடவுளாக தெரிந்தது. இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.